என்னங்க என்னடி இது? என்னங்க நம்ம இருக்கிறத வச்சு குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கலாங்க. இந்த உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஒரு வேலைக்கு போறப்போ இப்படி தடங்கல் பண்ண கூடாதுன்னு. இந்த சாயந்தரம் செல்லப்பா வண்டி எடுத்துட்டு வருவான், நீ இவங்களை கூட்டிட்டு ராஜா காட்டுக்கு போயிடு. நான் வேலையை முடிச்சு நேரம் அங்க வந்து பாக்குறேன். போயிட்டு வரேன். வண்டி ஓரங்கட்டு வந்துட்டாரியா? வாழ்க்கை ஓரமா நிறுத்தியா? லைசன்ஸ் ஆர்சி புக் எல்லாம் இருக்கா சார்? மீட்டர் வட்டிக்கு துட்டு வாங்கி மீன் வாங்கி போறோம் சார். ஐஸ் கூட போடல, அழுவி பத்துல விட்டுரு சார். அப்படின்னா வண்டியை ஸ்டேஷனுக்கு விடுறா. உன் வண்டி கடியில ஏசி பிக்ஸ் பண்ணி தரோம். வந்துட்டான் காஞ்ச கருவாடை தூக்கிட்டு. அடடே, உன் பொண்ணா? என் செல்லம். என்ன லைசன்ஸ் எல்லாம் இருக்குல்ல சார்? மணியாவது சார். ஏய், வண்டியை ஸ்டாண்ட் போடுறா. பரதேசி. உன் தலை எங்கடா? புரியலையே சார். தலை எங்கன்னு கேட்டேன். அதுவா தோக்குது தலை அங்க இல்லாம பட்டக்ஸ்ல இருக்கும். ஹெல்மெட் எங்கடா? எஸ்ஐ முத்திரை இருக்கா? சேர வண்டி சார். நான் சார் ஹெல்மெட் நாட் யூசிங் அண்ட் இல்லிஜிபிள் நம்பர் பிளேட். 500 ரூபாய் ஃபைன் போடு. ஓகே சார். 50 ரூபாய் கொடுக்குறேன் சார். சொல்லு. போனி கூட அவ்வளோ சார். சார் 50 ரூபாய் வாங்கிக்க சார். ஐயோ, நாங்க போலீஸ்காரங்க இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்துலாம் வெளியே கொடுத்துறாத பங்காளி. என்னதே ஸ்டேஷன்ல வச்சு தானே நீ சொல்ற மாதிரியே முடிச்சிருவோம். ஆனா கட்டிங் கொஞ்சம் அதிகமாகும், பார்த்து கொடுத்துரு. என்ன சார்? சார் சார் என்னடா சார்? துட்டு சார். என்னது துட்டு சார்? கருவாடு வித்த காசு கெட்ட நாத்த அடிக்குது. கொண்டா. அவனையும் கவனிச்சிரு. நான் சார் வந்து கொடுப்பான், வாங்கிக்க. இல்லன்னா விடாத. ஏங்க வயித்துல அடிக்காது. போடா கிளம்பு. ஓடான்றல. யோ ரமேஷ் சார், பாப்பா டீ காசு மட்டும் கொடுத்துட்டு போயிடு. போன் நம்பர் வாங்கிக்கண்ணா சார். என்னது மாட்டை காணுமா? அதை கண்டுபிடிச்சா மாமூல் வராத. ஐயா, என்ன அவ்வளவு அவசரம்? ஒண்ணுக்கு வருதா? இல்லைங்கய்யா, என்ன கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிடுங்க. குழந்தைங்களை கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு கூட்டு போகணும். மாட்டு விஷயம்லாம் வேலைக்கு ஆகாது. போன வை. இந்த தருதலைங்களை கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனா எனக்கு அவார்டா கொடுப்பாங்க. ஐயோ, பச்சை குழந்தைங்க சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. எனக்கே மரியாதை சார். அவர் அடிச்சிடாதீங்க, அவருக்கு வேற வைக்க இருக்கு. நீங்க சீக்கிரம் போயிடலாம். போலீஸ் கிட்டே திமிரா பேசுறியா? இத பாருடா. என்ன இது? எங்கயா? எங்க 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 இண்டிகேட்டர்? எங்க இண்டிகேட்டர்? அது வந்து சார், நேத்து ஒரு பைக்கார வந்து இடிச்சிட்டான். கடை திறந்தவரும் மாத்திரேன் சார். யாருக்கிட்டடா கடை திறந்ததும் இண்டிகேட்டர் மாட்டிட்டு வண்டி எடு. நேரம் ஆயிடுச்சு, பசங்களை விட்டுட்டு வந்து மாத்திரையா. ஒரு 500 ரூபாய் ஃபைன் போடியா? எஸ் ஐயா. வண்டிக்கு டியூ கட்ட வேண்டிய காசுயா தண்டலுக்கு வாங்கிட்டு வந்திருக்கையா. ஐயா மன்னிச்சிருக்க விடுங்க. ஐயோ, குடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துச்சா பிச்சைக்காரன் நாயே. என்கிட்டயே காசை வாங்கிக்கிட்டு என்னைய அடிக்கிறியாடா? அடிக்கணும்டா நாய். சார் வேணாம் சார். சார் வேணாம் சார். எதுக்கு ஐஜிக்கு போன் போடு. ஓகே சார். என் மேல எந்த தப்பு இல்லைங்கய்யா, அவர்தான். நரி வேண்டாம், இதுல நீ தலையிடாத. யோ சார், அவனை எடுத்துட்டு வாயா. ஏடா புறம்போக்கு, போலீஸ் அடிச்சுட்டு போலீஸ் பின்னாடி போய் ஒளிச்சுக்கிறியா? நரி விட்டுரு சார். விஷயம் எதா இருந்தாலும் பப்ளிக் மேல கை வைக்க கூடாது. ஹலோ 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 சார். சார் ஒரு நிமிஷம் சார். கட்டாயம். நரி தள்ளி போயிடு. தள்ளி போடான்றா. வரது சார்.
ஐயா வேண்டாங்க ஐயா, விட்டுடுங்க ஐயா. சார் இதாங்க சார். கஷ்டம். இனி யாருக்காவது இருக்கா கிடைக்கிறதுக்கு? இவ வழிப்பறை செஞ்சது உனக்கு இருக்கா? இருக்கு சார், ஆனா வேணாம் சார். ஏத்தும் போய் துண்டோம் நாதாரி. சார் ரொம்ப நன்றி சார். இவனை சுளுக்கு எடுக்கிறதுக்கே வந்த சாமி சார் நீங்க. நீ என்னங்கிறியா? தெரிஞ்சுக்கிட்டியா? அவ ஏழையா இருந்தா கூட உழைக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஒரு அப்பனுக்கு பிறந்த குணம் இருக்கு. உனக்கு அது இல்லாம போச்சு. வருத்தப்படுற உனக்காக இல்ல, நீ போட்டு இருக்கிற இந்த யூனிஃபார்முக்காக. அரசாங்க கதானாவில இருந்து பணம் எடுத்து உனக்கு சம்பளமும் அதிகாரமும் கொடுத்திருக்கிறது இந்த மாதிரி ஏழைங்களை எல்லாம் நடு ரோட்ல வச்சு உதச்சி அவங்களை அராஜகம் பண்றதுக்காக இல்ல, பாதுகாக்கிறதுக்காக. தன் உயிரை பணயம் வச்சு மக்கள் உயிரை காப்பாத்துறவன் தான் போலீஸ். அதான்டா போலீஸ். அப்படி இருக்கணும்டா போலீஸ். என்ன லேட் ஆயிடுச்சா சார்? நான் தான் ராஜா காடு செல்லப்பா. யாரு? நான் ராஜா காடு, இது என் விசிட்டிங் கார்டு. இந்தாங்க சார். ராஜா காடு செல்லப்பா. நான் தான் சார். எக்ஸ் மெம்பர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜா காடு இடுக்கி. நான் தான் சார். டாக்ஸி வெல்ஃபேர் கோஆபரேட்டிவ் ராஜா காடு. நான் தான் சார். பிரசிடென்ட் திரைப்பட பிரான்ஸ் கூட்டணி. நான் தான் சார். எல்லாமே நான் தான் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இது யாரு அந்த பூனை? யோ தலையில் இல்லையா சார்? இவர்தான் போஸோட பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு வந்தவர். வாங்க சார். உங்க வீட்ல இருந்து போன் வந்திருக்கு. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரீங்களான்னு கேக்குறாங்க. வரல. வாயா. ஐயோ உட்கார சொல்லக்கூடாது சார். உட்காருங்க. வேண்டாம் சார், நாங்க இங்கே நினைக்கிறோம். செக்ஷன்ல இருக்கிற சாவித்திரி கிட்ட குழந்தைகளுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்க சொல்லு. டீயா ஜூஸா ஏதாவது. எஸ் சார். யோ கிருபா கிட்ட அந்த பொருள்கள் போசோடுது. வாங்க. போமா போமா. நான் தான் இங்க இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். இவங்க யாரு? சொந்தக்காரரா? ஆமா நான் மாமா. ஆமா சார், என் அக்காவோட 1.5 வருஷம் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வனிதா மேரி மாட்டு தாவணியில. ஆமா ரைட். அப்புறம் போஸ் வந்து நிறுத்திட்டா. உங்களுக்கு கல்யாணம் ஆகி இது 17வது வருஷம். ஆமா. போஸ் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு? அத பத்தி ஏதாவது தெரியுமா? ஆரம்பத்துல எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்புறம் தெரிஞ்சதும் பலமுறை நான் அவர்கிட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் சார். யாராரு கூட தொடர்பு வச்சிருந்தாரு தெரியுமா? தெரியாது. போஸ் அப்படி தும்புறது வரா? போஸோட பாடி சாரி, போஸ் கடைசியா வீட்டை விட்டு வரும்போது முகத்துல ஏதாவது காயம் இருந்ததா? ஸ்டிச் போட்ட காயம்? ஆமா சார் இருந்தது. போறதுக்கு முன்னாடி நைட்ல போஸ் நல்லா பூஸ்ட் ஏத்தி இருந்தாரு. ஜீப்ல இருந்து இறங்கும் போது வீட்டுக்கு முன்னாடி தலை குப்புற விழுந்துட்டாரு. ஆமா சார். அந்த காயத்துக்கு எந்த ஹாஸ்பிடல்ல ஸ்டிச் போட்டீங்க? சென்ட் செபாஸ்டியன்ஸ் ஹாஸ்பிடல்? ஆமா சார், நீங்க சொல்றது கரெக்ட். லாட்ஜ்ல இருந்து கடத்தது போஸோட பொருட்கள். கொடுத்துட்டோன்னு ரெசிட் வாங்கிடுங்க. இவங்கள பசங்க கிட்ட கூட்டிட்டு போங்க. எஸ் சார். வாமா. அழாத செல்லம் அழாத. மாமா நான் இருக்கேன்ல. செல்லப்பா. என்னப்பா? நீ எங்க நில்லப்பா. செதாப்பா நீ போமா, நான் வரேன். போ. கடவுளே பாவம், ரொம்ப கஷ்டம் சார் அவளோட லைஃப். நான் ஒருத்தன் மட்டும்தான் உதவிக்கு இருக்கேன், வேற யாருமே இல்ல சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன சார்? பாவம் சார், அவ மூத்த பொண்ணுக்கு 15 வயசு, பருவ வயசு, காலம் கெட்டு கிடக்கு சார். அந்த காட்டுல தனியா இருந்து ஏதாவது ஏடா குடும்பமா நடந்துருச்சுன்னா அதனால இந்த மாமா வீட்டுல வந்து குடும்பம் நடத்த சொல்லி நீங்க தான் சார் சொல்லணும். நீங்க சொன்னா அவ கேப்பா. நான் ஆனா பிறந்து வீணா போனவன் தான், இருந்தாலும் அவளை பாத்துப்பேன் சார். ஐயோ
புறம்போக்கு நாய், உனக்கு நான் மாமா வேலை பார்க்கணுமா? யாருக்கிட்டயாவது அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் அந்த குழந்தைய கூட்டிட்டு சொல்லி சொல்றா. அப்படி ஏதாவது தெரிஞ்சா நான் கொன்னுடுவேன். போடா. டேய், எடுத்துட்டு போடா உன் கோவணத்தை. போயிடும் சார். ராஜா காடு செல்லப்பா. இவன் வெறும் ஒரு மாமா பையன். இவன் யாரோ சொல்லித்தான் இப்படி தடிக்கிறா. இவன் பின்னாடி யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்காங்க. ஃபாலோ ஹிம். சார். ஹலோ. ஒரு நிமிஷம் இருங்க, இது கொடுக்குறேன். யாரு? முஸ்தபா. நல்லா தூங்கிட்டா. இவனை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வை. பாத்து. என்னப்பா? எங்க? எப்போ? சரி. என்னாச்சு? அவன் மிஸ் ஆயிட்டா முஸ்தபா கிட்ட இருந்து. யாரு? செல்லப்பா. அவனை பார்த்தாலே தெரியும். அவன் பாடி லாங்குவேஜ், ஹிஸ்ட்ரோனிக்ஸ் பக்கா கிரிமினல். அவன் பின்ன ஏன் விட்டுட்டீங்க? உங்க கஸ்டடியிலேயே நீங்க வச்சிருக்கலாம்ல. இல்ல, சொல்றதுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஆனா கோர்ட்டுக்கு போனா நிக்காது. அவன் தப்பிச்சிடுவான். கூட இருக்கிறவங்களை கூண்டோட பிடிக்கலாம் நினைச்சேன். அதுக்குள்ள மிஸ் ஆயிட்டா. பயமா இருக்கா உங்களுக்கு? போஸோட பொண்டாட்டி கண்கள்ல நான் பார்த்த பயம் இப்போ என் மனசு உறுத்திக்கிட்டு இருக்கு. யாரும் மிரட்டி இருக்காங்க அவங்கள. நீங்க கேக்கலையா? கேட்கல. கேட்கிற நிலைமையில அவங்க இல்ல. அவங்க பயப்படுறாங்க. தூங்குறதுக்கு நீங்க டென்ஷனா இருக்கீங்கல்ல.